ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ இவங்க நடக்கிறது, இதை ஃபைட் பண்ணிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்க. இப்போ நல்லாவே நடக்கிறானுங்க. முன்னோட இவர் நடக்கிறாரு, அவர் எல்லா பப்பியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க 20 டேஸில் வந்ததில் நல்லாவே நடக்கும் பப்பீஸ்ன்றாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஃபீலே இல்லை. அவர் டாய்லெட் பண்ணியிருக்கிறாரு, உக்காந்து தான் பண்ணுறது. நல்ல பிள்ளை. அது என்ன சொன்னீங்க, 20 டேஸில் தான் வந்துட்டு நல்லாவே நடந்திருப்பாங்க நேரத்துக்கு அப்படின்றாங்க. எனக்கு அது தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு பப்பி. இதுக்கு முன்னாடி ஐயோ பாத்ரூம் போயிருக்கிறான். ஒரு நிமிஷம். அவள் போனால் எல்லோரும் நசுக்கிடுவாங்க பாருங்களேன். ஒருத்தன் படுத்தானா எல்லா பேரும் அது மேலேயே அந்த பாத்ரூம்லேயே பார்த்துருவாங்க. ஏன் கீழெல்லாம் விட மாட்டீங்களா அப்படின்னாக்கா, கீழெல்லாம் இடம் இருக்குது விடுறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் காரை வந்து சருங்குதா, பிள்ளைங்களுக்கு நடக்க முடியல. அதனால் நான் கீழே உள்ள இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக இருக்கிறதுல, ரஃப்னு சொல்ல முடியாது, இந்த ஓனி இருக்குது இல்லையா, கொஞ்சம் காட்டன் ஓனி அப்படி போட்டிருக்கேன். அவங்களால நல்லா நடக்க முடியுது. இதில் கீழே போட்டால் அவ்வளோ சரியாக நடக்கிறதில்ல அவங்க. அதனால் நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு இதில் எந்த பப்பி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு எல்லா பப்பியும் பிடிச்சிருக்கு. அவன் முட்டை கண்ணு, ஒன்றரை கண்ணு. ஐயோ ஐயோ, வாங்க ஒடியா ஒடியம்மா, ஒடியா கொட்டி பையன். இதை பார்த்தீங்களா, கொட்டி பையன். நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டான். பால் குடி. இங்கே ஒருத்தர் இருக்கா, வா. இதில் சொன்னேன் இல்லைங்களா, நடக்க முடியல. ஆனால் உள்ளே நல்லா நடக்கிறாங்க பசங்க. இதில் தான் நடக்க முடியல அவ்வளோ சீராக. பார்த்தா தெரியுது, சருங்கிடுது காலிங்கு. உள்ளே ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபைட்டிங். மொய்யான்னு. ஓகே, டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.